الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم یا ایها الناس اتقوا ربکم الذی خلقکم من نفس واحدہ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் நல்லடியார்கள் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இந்த இறை இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்கள் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்தில் நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோவையிலே நடந்த தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய கோவை விமான நிலையத்திற்கு பின்பாக இரவு 11 மணி அளவில் ஒரு கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய ஆண் நண்பரோடு இரவு காரிலே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மதுபான கடையிலே மது அருந்தி 3 இளைஞர்கள் கார் கண்ணாடியை உடைத்து அங்கே அந்த பெண்ணோடு பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணினுடைய ஆண் நண்பர் என்றும் சொல்கிறார்கள், காதலன் என்றும் சொல்கிறார்கள், சரமாரியாக அவரை குத்திவிட்டு இந்த 3 மது போதையில் இருந்த 3 காமுகர்களும் அந்த பெண்ணை தூக்கி சென்று ஒட்டு துணி கூட இல்லாமல் கற்பழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலே நடந்தேறியிருக்கக்கூடிய செய்திகளை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். இது ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் இதுபோன்றுள்ள நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாம் கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலும் இது ஒரு தொடர்கதையாக ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம்.
இது போன்றுள்ள இந்த நிகழ்வுகளுக்கு வெளியூரிலே தங்கி படிக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு பதட்டமான ஒரு சூழல், நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்பது போன்றுள்ள ஒரு கேள்வி பல பெற்றோர்களுக்கு மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு புறத்தில் இருந்தாலும் மீடியாக்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இப்படி சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மக்கள், பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவு செய்வதை பார்க்கிறோம். இரவு 11 மணிக்கு இந்த பெண் தனியாக வந்து அமர்ந்து பேச காரணம் என்ன? அந்த பெண்ணின் மீது தான் இது குற்றம் என்றும், அதே போல அதன் அருகிலே மதுபான கடை இருக்கிறது, அதனால்தான் இப்படிப்பட்ட நிகழ்வு, அங்கே குடித்துவிட்டு அந்த இளைஞர்கள் இது போன்றுள்ள அந்த பாலியல் வன்கொடுமையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், மதுபான கடை இருப்பதும் இதற்கு மிக முக்கிய காரணம் என்றும், எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்களுடைய அந்த கண்காணிப்பு இல்லை, அந்த பெற்றோர்களுடைய அந்த பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுக்குண்டான அந்த பொறுப்புகளை சரியாக செய்யவில்லை என்று பல்வேறு விதமான காரணங்களையும், இன்னும் அரசாங்கம் அதற்குண்டான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பெண்கள் கல்லூரியிலே படிக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுக்குண்டான பாதுகாப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை சொல்வதை பார்க்கிறோம். இது போன்றுள்ள பாலியல் கொடுமைகள் என்பது இது ஏதோ இன்றைக்கோ நேற்றோ நடக்கக்கூடியதல்ல. இதே இந்த இந்திய தேசத்தில் அரசியல் அமைப்பு, சாசன சட்டங்கள், குற்றங்கள் குறைவதற்கு உண்டான பல்வேறு தண்டனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருந்தும் ஏன் இது போன்றுள்ள இந்த குற்றங்கள் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது? எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஐநா சபையினுடைய அறிக்கையில், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 10,000 பெண்கள் இந்தியாவினுடைய எல்கையை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களால் கற்பழிக்கப்படுகிறார்கள். எல்லையை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களால் கற்பழிக்கப்படுகிறார்கள். அதிலே 7,000 பேர்கள் முஸ்லிம்கள் என்கிற ஒரு அறிக்கை சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் அது எத்தனை வயது பெண்கள்? 7 வயது முதல் 77 வயதுள்ள கிழவிகள் வரைக்கும் கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இராணுவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. இது போன்றுள்ள பல்வேறு நிகழ்வுகள் இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியிலே, அதாவது இப்படி நிர்பயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை ஒரு பொருளுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் பேருந்திலே கற்பழிக்கப்பட்ட நிகழ்வுகள், இப்படி 8 வயது சிறுமி ஜம்மு காஷ்மீரிலே ஆசிபா என்று சொல்லக்கூடிய சிறுமி கற்பழிக்கப்பட்டது. இது போன்றுள்ள பல நிகழ்வுகள் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்திலும் இன்றைக்கு தொடராக இது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கான முடிவுகள், தீர்வுகள் என்ன? பலரும் பல கருத்துக்களை சொல்லும் பொழுது சிலர்களுடைய கருத்து, இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய குற்றவியல் தண்டனை சட்டங்கள் மட்டும்தான் இதை நாம் சரி பண்ண முடியும். அதாவது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளை பயணிக்கக்கூடியவர்கள், பாசிச சிந்தனை கொண்ட மக்கள் கூட சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களுடைய அந்த கவனக்குறைவு ஒரு காரணமாக இருந்தாலும், கிபி 20ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு முன்னெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கும் ஆணுக்கு நிகராக சம உரிமை வேண்டும், பெண்களுக்கும் ஆணுக்கு நிகராக சம உரிமை வேண்டும், பெண்ணியம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். எப்படி படிப்பிலே அவர்களுக்கு உரிமை வேண்டும், அதே போல பங்குகள், அதாவது வீட்டினுடைய சொத்துக்களை பங்கிடுவதில் ஆணுக்கு நிகராக அவர்களுக்கும் உரிமை வேண்டும், வேலை செய்வதிலே அவர்களுக்கும் உரிமை வேண்டும் என்றெல்லாம் உரிமைகள் பேசப்பட்டு வீதியிலே இறங்கி போராட துவங்கியதனுடைய விளைவு இன்றைக்கு பல பெண்களுடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறியாகி இருக்கிறது. பல குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகளோடு இன்றைக்கு பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
இதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெண் வேலைக்கு சென்றதன் காரணமாக அந்த முதலாளிக்கு ஒரு பண்டமாக, ஆபாச சின்னமாக, அதே போல விளம்பர பலகையாக, ஆண்களுடைய வியாபார சந்தையிலே ஒரு விளையாட்டு பொம்மையாக இன்றைக்கு பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள். இது நிதர்சனமாக இன்றைக்கு எத்தனையோ நிறுவனங்களிலே நடந்து வரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. என்ன காரணம்? எல்லாவற்றிலும் அவர்களுக்கு சம உரிமை வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, வகர்ன ஃபீ புயூத்திகின்ன வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியா. பெண்களுக்கு எது அழகு தெரியுமா? முத்துக்கு எது அழகு என்று சொன்னால் சிப்பிக்குள் இருப்பதுதான். அதே போல பெண் வீட்டில் இருப்பதுதான் அது அவளுக்கு அழகு. உங்களுடைய வீட்டு பெண்கள் அவர்கள் வீடுகளிலே இருந்து கொள்ளட்டும். வலாத்த பர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியா, ஜாஹிலியா கால அறியாமை கால பெண்கள் சுற்றி திரிந்ததை போல நீங்கள் சுற்றி திரியாதீர்கள். இன்னைக்கு என்ன நிலைமைகள்? எதற்கு எடுத்தாலும் கயத்தாரிலே ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது என்றாலும் கூட சில பேர்களுக்கு திருநெல்வேலிக்கு பயணம் செய்து வாங்கினால்தான் அதிலே ஒரு திருப்தி இருக்கிறது. ஒரு பொருள் இங்கே கிடைக்கும், இருந்தாலுமே அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் நாம் மெனக்கெட்டு சென்று வரும்பொழுதுதான் அதிலே நமக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இது போன்றுள்ள ஒரு நிகழ்வுகள் எதிலே இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கிறது? பயணம் செய்யக்கூடிய பேருந்தில் இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இப்படியெல்லாம் அனுப்பிவிட்டு கடைசியில் அவன் இப்படி செய்து விட்டான், அவனுடைய பார்வை இப்படி இருந்தது என்று பிறரை நாம் குறை சொல்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் விபச்சாரத்தினுடைய பாவத்தினுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கண் தெரியாத ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிற ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து அவர் மார்க்க சம்பந்தமாக கேட்கும் பொழுது அவர்கள் கேட்டுவிட்டு செல்கிறார்கள். தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்டார்கள், ஒரு அந்நிய ஆண் வரும் பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும்? வீட்டுக்குள்ளே நீங்கள் சென்றிருக்க வேண்டும், அவர்களை விட்டு நீங்கள் உங்களை மறைத்திருக்க வேண்டும். இல்லை யா ரசூலல்லாஹ், அவருக்கு தான் கண் தெரியாதே, அதனால தான் நாங்கள் நின்னோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு பார்வை இருக்கிறது அல்லவா, உங்களுக்கு கண்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறானே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை கண்டிக்கிறார்கள். அப்படியானால் பார்வை என்பது ஒரு புறத்திலே மட்டுமல்ல. இன்னைக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கிறோம், பிற மக்களோடு நாங்கள் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்குண்டான எல்லா வழிகளையும் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு இப்படி தவறுகள் செய்யக்கூடிய இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் அந்நிய ஆண்கள் சர்வ சாதாரணமாக உள்ள வீட்டுக்குள்ளே பெட்ரூம் வரைக்கும் கிச்சன் வரைக்கும் சென்று வரக்கூடிய ஒரு சூழலை நம்முடைய சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுபோன்று நிகழ்வுகள் ஒரு புறத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே இதுபோன்று கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது எந்த அளவிற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்கிறார்கள், என்னுடைய பிள்ளை பெரிய ஒரு டிகிரியை வாங்க வேண்டும், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பிஏபிஎல் பெரிய பெரிய ஒரு டிகிரி அவளுடைய பேருக்கு பின்னால் போடப்பட வேண்டும், அல்லது பெரிய பெரிய மருத்துவராக எம்பிபிஎஸ் டென்டல் டாக்டர் ஸ்கின் டாக்டர் இப்படியெல்லாம் படித்துவிட்டு கடைசியில் அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? திருமணம் என்று வந்ததற்கு பிறகு பல பேர்கள் படித்த படிப்பிற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. வீட்டுக்குள்ளே போய் கணவனை பிள்ளைகளை பார்ப்பது, இப்படி தன்னுடைய வீடு லட்சக்கணக்கில் பெற்றோர்கள் செலவுகளை செய்து பிள்ளைகளை படிக்க வைத்திருப்பார்கள். ஆனால் அப்படி படிக்கக்கூடிய கல்லூரிகளில் அரைக்குறை ஆடையோடு நடக்கக்கூடிய எவ்வளவு நிகழ்வுகள் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இடத்துல பெற்றோர்கள் நினைக்கக்கூடியது என்ன? எனக்கு டிகிரி தான் முக்கியம், கற்பு முக்கியம் அல்ல, என்னுடைய பிள்ளையினுடைய கற்பு முக்கியம் அல்ல, டிகிரி தான் முக்கியம் என்று நினைத்து பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள். சில பிள்ளைகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மற்றவர்களுடைய நிலைமைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எத்தனையோ கல்லூரிகளுடைய விடுதிகளில் அந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய வார்டனுடைய துணையோடு அங்கே விபச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
கருவை சுமக்கும் பொழுது அவர்களுடைய துணையோடு அந்த கருவை கலைத்து திரும்ப தன்னுடைய படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமூகத்தில் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள். அந்த பெண்ணை பாதுகாப்பது ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய பொறுப்பாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளை வெளியூரில் தங்கி படிக்கிறா அப்படின்னு சொன்னால், அவளுடைய தங்குமிடம் எப்படி இருக்கிறது? நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குதா? தங்குவதற்குள்ள நல்ல ஏசி செட்டப் எல்லாமே நல்லா இருக்கா? பெரிய ஒரு காலேஜாக இருக்கிறதா? அப்படி தான் நாம் பார்க்கிறோமே தவிர அதை கொண்டு பெருமை அடைகிறோம். என்னுடைய மகள் இந்த கல்லூரியிலே படிக்கிறாள், இந்த காலேஜிலே படிக்கிறாள், இப்படிப்பட்ட படிப்பை படிக்கிறாள் என்று பெருமை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவளிடத்திலே பண்பாடுகள் இருக்கிறதா? படிக்கக்கூடிய டிகிரிகள் எல்லாம் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு கண்டிப்பாக கட்டாயத்தினுடைய தேவையாக இருந்தாலும் கூட பலருடைய படிப்புகள் டிகிரிகள் எல்லாம் குப்பைகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பலருடைய டிகிரிகள் குப்பைகளாக, அந்த டிகிரி மட்டும்தான் அவர்களுடைய பெயருக்கு பின்னால் இருக்குமே தவிர நல்ல பண்பாடுகள் கிடையாது. யாரிடத்திலே நாம் பேச வேண்டும், அந்நிய ஆணிடத்திலே எப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு பல இடங்களில், பல கல்லூரிகளிலே, பல பள்ளிகளிலே இன்றைக்கு பல ஆசிரியர்கள் பெண் பிள்ளைகளை தொட்டு பேசுவதை பார்க்கிறோம். எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகள் சொல்லும் பொழுது அதை கண்டும் காணாமலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளையை, பெண் பிள்ளையை தொடுகிறான் என்று சொன்னால், டோன்ட் டச் என்ற, தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்களா? அப்படிப்பட்ட அந்த செய்திகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அதை பற்றி உள்ள விழிப்புணர்வுகள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? இது எதுவுமே இல்லாத நேரத்தில் இப்படிப்பட்ட பல கொடூரங்கள் நடந்து முடிந்ததற்கு பிறகு பல பெற்றோர்கள் வேதனைப்படுவதை பார்க்கிறோம். விழி பிதுங்கி நிற்கிறார்கள். மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதை உலகமே பேசப்படக்கூடிய அளவிற்கு, ஒட்டுமொத்த தமிழகமும் பேசப்படக்கூடிய அளவிற்கு பேசும் பொருளாக என்னுடைய மகளின் வாழ்க்கை மாறிவிட்டது என்று கவலைப்படக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். அப்போ அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒழுக்க கல்வியை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட பண்புகளை அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதை உணராததனுடைய விளைவு இது போன்ற கொடுமைகள் தொடராக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு காரணம், இந்த மது என்பதும் சமூகத்தை வழிகெடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மது என்பது தீமைகளின் தாய் என்று சொன்னார்கள். எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான். அந்த மதுவை அறிந்துவிட்டால் அவனுக்கு சகோதரி யார் என்று தெரியாது, தன்னுடைய தாய் யார் என்று தெரியாது, அல்லது தன்னுடைய மகள் என்று தெரியாது. எதுவுமே தெரியாமல் அவனுக்கு என்ன தோணுகிறதோ அதை போதையிலே செய்வதை பார்க்கிறோம். இப்படி ஒரு புறத்திலே பலர்கள் அரசாங்கத்தை குறை சொல்வதை பார்க்கிறோம். அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புகள் சரியாக இல்லை. இப்படி பல்வேறு விதமான பலரும் பல குற்றச்சாட்டுகளையும் பல கருத்துக்களையும் சொல்வதனால் இது போன்றுள்ள இந்த தொடர் அந்த வன்புணர்வுகள், பாலியல் கொடுமைகளுக்கு தீர்வு வருமா என்று கேட்டால் நிச்சயமாக தீர்வு வராது. காரணம், குற்றங்கள், தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு திருமணம் செய்த ஒரு ஆணோ பெண்ணோ அவன் விபச்சாரம் செய்துவிட்டால் மக்கள் மத்தியிலே அவனுக்கு ரஜிம் செய்ய வேண்டும், கல்லால் எறிந்து அவன் கொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த தண்டனைகளை கொடுத்தா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் கொடூரமானது. இஸ்லாத்தினுடைய தண்டனைகள், குற்றவியல் தண்டனை சட்டங்கள் கொடூரமானது. இது போன்றுள்ள தண்டனைகளால் மட்டும்தான் சமூகத்தை பண்படுத்த முடியும். திருமணம் ஆகாத ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு 100 சாட்டையடி கொடுக்க வேண்டும், 1 வருடம் அவர்களை நாடு கடத்த வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம். ஆனால் இன்றைக்கு ஏதோ அவரவர்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்களை வைத்துக்கொண்டு அல்லது செல்வாக்குகளை கொண்டு ஒரு தவறை செய்துவிட்டு திரும்ப அவன் சிறைக்கு செல்கிறான். அதற்கு பிறகு 15 நாட்கள் அல்லது குறிப்பிட்ட சில நாட்கள் இருந்துவிட்டு
திரும்பவும் அவன் வெளியே வந்து ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனைப் போல நடமாடிக்கொண்டிருக்கிறான். அப்போ இதை பார்க்கக்கூடிய மக்கள் திரும்பவும் இதே போன்றுள்ள கொடுமைகள் தொடர்கதையாகி கொண்டுதான் இருக்கும். சமூகத்தில் இது போன்றுள்ள குற்றங்கள் குறையவே குறையாது. காரணம், குற்றவியல் தண்டனை சட்டங்கள் என்பது கடுமையாக்கப்படவில்லை. ஒரு கல்லூரி மாணவியை கற்பழித்து கொடூரமான முறையிலே டெல்லியிலே அவளுடைய மறை உறுப்பிலே ஆயுதங்களால் தாக்கிய அந்த ஒரு சிறுவன், அவன் இன்னும் பருவ வயதை அடையவில்லை என்பதற்காக அவனை சிறையிலே வைத்துவிட்டு திரும்பவும் இன்றைக்கு அவன் வெளியே விடப்பட்டிருக்கிறான். இது போன்ற நிகழ்வுகள் தான் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுபோன்று நம்முடைய பெண் பிள்ளைகள் அல்லது நம்முடைய மனைவி இவர்களெல்லாம் அந்நிய ஆண்களோடு பேசக்கூடிய நேரத்தில் அவர்களை கண்டிப்பது ஒவ்வொரு ஆண் மகனுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், உன்னுடைய வீட்டில் உன்னுடைய மனைவி உன்னுடைய பெண் பிள்ளைகள் ஒரு அந்நிய ஆணோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் குடும்ப தலைவன் தையூஸ் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், தையூஸ் என்றால் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவி பெண் பிள்ளைகள் அந்நிய ஆணோடு பேசிக்கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடியவன். இன்னைக்கு எத்தனை பேர் கணவனுடைய தம்பியோடு அண்ணனோடு பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தனிமையில் இரண்டு பேர்கள் தனிமையில் இருந்தால், ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் உள்ளே வந்து விடுகிறான். இன்னைக்கு நடக்கிறதா இல்லையா? எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. குழந்தைகளுடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. அதே போல நமக்கு திருமணம் முடிப்பதற்கு, அதாவது மஹ்ரமான உறவுகள் என்பது இன்றைக்கு பேணப்படுவதில்லை. அதற்கு பிறகு ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்ததுக்கு பிறகு அதை எப்படி என்ன செய்யலாம், இதற்கு என்ன சொல்யூஷன், இப்படி நடந்து விட்டது, நான் அன்னைக்கே வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணுமே என்று புலம்பக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டும் காணாமல் இருக்கக்கூடியவனை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், மறுமையிலே அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹும், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று ஒரு ஆணுக்குண்டான பொறுப்பை கடமையை அவன் இழக்கும் பொழுது அவனுக்கு மறுமையிலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். இன்னைக்கு பல பெண்கள் சர்வ சாதாரணமாக, நான் இன்ஸ்டாவில் இருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், ட்விட்டரில் இருக்கிறேன், அதே மாதிரி பெண்களோடு, அதாவது அந்நிய ஆண்களோடு அப்படியே வந்து பயன்படுத்தக்கூடிய ஆப்புகளை பயன்படுத்தி கொண்டு சேட்டில் அன்னைக்கு சர்வ சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குடும்ப தலைவரே தன்னுடைய மனைவியை பற்றி சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு கூட ஃபேஸ்புக் இன்ஸ்டாலாம் என்னன்னு தெரியாது, நான் கூட அதில் கிடையாது, என் ஒய்ஃப் இருக்கிறா, எதாக இருந்தால் நீங்கள் வேணால் அதில் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பலரை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு கேவலமான நிலையில் இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களை விடுங்க, மற்றவர்களுடைய கலாச்சாரங்கள் வேற, எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்க நமக்கு வழிகாட்டு தந்திருக்கும் பொழுது இது போன்றுள்ள அநியாயங்களும் அசிங்கங்களும் நடக்கும் பொழுது பல குடும்பங்கள் இன்றைக்கு நிம்மதியை இழந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினைகள் ஏற்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் பலர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்னுடைய பிள்ளை ஒரு டிகிரியை முடித்தா இதையெல்லாம் பேசினா என்ன தெரியுமா சொல்வார்கள், இவர்களெல்லாம் பழமைவாதிகள். இந்த ஆலிம்களுக்கு என்ன வேற, மேடையில் நின்று இதுதான் சொல்லுவாங்க, இதை தவிர்த்து வேறு எதுவும் பேச மாட்டார்கள், இவர்களெல்லாம் பழமைவாதிகள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது எங்களுடைய சொந்த கருத்து அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய செய்திகளை தான் இந்த ஹுதுபாவிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக மிக மோசமான விளைவுகளை தான் ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்க வேண்டி நேரிடும். எனவே பிள்ளைகளுக்கு, பல பிள்ளைகளுக்கு மொபைலே தேவையில்லை, இருந்தும் கூட அதை வாங்கி பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவள் யாரோடு சாட் செய்து கொண்டிருக்கிறாள், யாரோடு பேசுகிறாள், அவளுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது, அவளுடைய இன்டர்நெட்டினுடைய தொடர்புகள் எப்படி இருக்கிறது, எத்தனை பேர்கள் நினைக்க கண்காணிக்கிறார்கள்? கிடையாது. என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை, அவள் யார்கிட்ட ஒழுக்கமாக தான் இருப்பாள், அவளுக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் சீரழிவதற்கு காரணம் தாயை விட தந்தை தான் மிக முக்கிய காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஒரு கவுலின் அடிப்படையிலே சொல்லும் பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்திலே அவர்கள் வழி கெடுவதற்கும் வழி தவறுவதற்கும் காரணம் அந்த தந்தை கொடுக்கக்கூடிய இடம்தான். தந்தை கண்டிப்பு என்பது கிடையாது. சில பேர்கள் ரொம்ப வியாக்கியானம், வீட்டில் நான் கண்டிக்க மாட்டேன், எல்லாம் அவள் தான் பார்த்துக்குவான். ஒரு பர்ச்சேஸ் பண்ணணுமா, ஏதாவது ஒன்று செய்யணுமா, எல்லாமே அவள் தான். நம்ம வேலைக்கு போகிறோமா வந்தோமா, பாக்கியெல்லாம் அவளே பார்த்துக்குவான். இப்படின்னு இதையும் பெருமையாக பேசக்கூடிய அளவிற்குண்டான சூழ்நிலைகள். இன்னும் சில சகோதரர்களுடைய குமுறல்கள் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய மனைவி எனக்கு கட்டுப்படுவது கிடையாது. கணவனுக்கு கட்டுப்படுங்கள், இதை ஹுத்பாவிலே சொல்லிக்கொண்டே இருங்கள். காரணம், அந்த அளவிற்கு அவருடைய வேதனை அப்படி இருக்கிறது. பல்வேறு விதமான வேதனைகளோடு அவர் மட்டுமல்ல பல குடும்பங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். இதையுமே சொன்னால் கேட்கறது கிடையாது. எல்லாமே எதிர்த்து பேசக்கூடிய சூழல்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய சூழலை விட்டும் ஒரு குடும்பம் அவர்கள் தூரமாகக்கூடிய நேரத்தில் இது போன்றுள்ள நிகழ்வுகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அரங்கேறி கொண்டிருக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ள கல்வியை கொடுப்பது தவறல்ல. பல உலகியல் கல்விகளை கொடுப்பது முக்கியம். அதே காலகட்டத்தில் ஒழுக்கமுள்ள பண்புள்ள பண்பட்ட பிள்ளைகளாக அவர்களை நாம் வளர்த்து இதை படிப்பதற்கு நாம் ஆளாக்கியிருக்கிறோமா? அவர்களுக்கு இன்றைக்கு பல பேர்களுக்கு குடும்பவியல் கல்வின்னா என்னென்ன தெரியாது. நல்ல பெரிய பெரிய டிகிரிகளை முடித்திருப்பார்கள். திருமணமாகி கணவனுடைய வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு கணவனிடத்தில் எப்படி பேச வேண்டும், குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது கூட தெரியாமல் அதற்கு பிறகு சொல்வார்கள், உன்னுடைய மகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 5 மாதம் வச்சு எப்படி மாமியார் இடத்துல பேசணும், எப்படி கணவனிடத்தில் பேசணும், எப்படி சமைக்கணும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு திரும்ப கொண்டு விடுங்க, இப்படி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கான அடிப்படை காரணம் என்ன? பெரிய பெரிய டிகிரிகளை நாம் படிக்க வைத்தால் மட்டும் போராது, அவர்களுடைய பாதுகாப்புகளை நாம் உறுதி செய்ய வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒழுக்கமுள்ள கல்விகளை கொடுத்தும் இந்த கல்வியை கொடுக்கும் பொழுதுதான் அதில் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து, இதுபோன்றுள்ள கொடுமைகள் திரும்பவும் தொடராமல் இருக்க வேண்டுமானால் குற்றங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், தண்டனைகள் மக்கள் மத்தியிலே கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில்தான் நிச்சயமாக இது போன்றுள்ள குற்றங்கள் குறையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, நம்முடைய நற்குணங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வியல் முறைகளையும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்திய அரசாங்கத்தால் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் என்பது நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் அது நடைபெறுகிறது என்பதை அறிவித்திருப்பதை பார்க்கிறோம். அதாவது பொதுவாக இது மாதிரிப்பட்ட அதிகாரிகள் அல்லது அரசியல் கட்சி பிரமுகர்கள் அல்லது சமூகத்தினுடைய முன்னோடிகள், நமது ஜமாத்தை சார்ந்தவர்கள் இப்படியெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆவணங்களை நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பாசிச சக்திகளால் இதுபோன்று தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மக்களை உள்ளே கொண்டு வர வேண்டும். நமக்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை எப்படியாவது இந்த வாக்குரிமையில் இருந்து, ஓட் லிஸ்டில் இருந்து அவர்களுடைய பெயர்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், 2019 தேர்தலிலே 12 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 4 கோடி பேர்கள் முஸ்லீம்கள்.
4 கோடி பேர்கள் முஸ்லிம்களுடைய வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் என்பது ஆவணங்கள் சரியாக இருக்க வேண்டும். இது எதனால் ஏற்படுகிறது? ஆணவ பிடியினால் ஏற்படக்கூடியதான் இது போன்றுள்ள நிகழ்வுகள். பல மாநிலங்களில் நாம் காலூன்றி விட்டோம். தமிழகத்திலும் நம்முடைய காலூன்றுதல்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை யோசித்து, ஏன்னா நம்முடைய சமூகத்தில் இதை பற்றியுள்ள விழிப்புணர்வுகள் மிக மிக குறைவு. அதாவது இந்திய அரசால், தமிழக அரசால் நம்முடைய நாட்டினுடைய அந்த ஜனநாயக நாட்டினுடைய சில அடிப்படை விதிகள் மாற்றப்படும் பொழுது, அது சம்பந்தமான ஒரு அறிவிப்புகள் வரும் பொழுது, அதெல்லாம் நமக்கு என்ன தேவையில்லை, நம்மெல்லாம் முஸ்லீம் பெரிய எல்லாத்துலேயும் ஒரு கரெக்டாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறது மாதிரி, என்ன ஓட்டு என்பது இதெல்லாம் நம்முடைய உரிமையா, அப்படி பார்த்தா நீ ரேஷன் கார்டே வச்சுருக்கக்கூடாது. உண்மையிலே இஸ்லாமிய ஆட்சியின் அடிப்படையில் வாழணும் அப்படின்னு சொன்னால் நீ ரேஷன் வாங்கக்கூடாது, ஆதாருக்காக வேண்டி பாஸ்போர்ட்டுக்காக ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ நாட்டினுடைய சில சட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் அதை பற்றி உள்ள விழிப்புணர்வுகள் நமக்கு இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆதார் தான் அது குடியுரிமைக்குண்டான அடையாளம் என்று. அந்த ஆதார்லேயே போடப்பட்டிருக்கோம் இது சரியான சான்று அல்ல. இன்னைக்கு அப்படி தான் எலெக்ஷன் கமிட்டி அறிவித்திருக்கிறது. அது ஜஸ்ட் ஒரு ஐடி தான். ஆனால் சரியான அந்த ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சில ஆவணங்களுடைய அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நம்ம அந்த நேரத்தில் அதிகாரிகள் வரும் பொழுது ஒரு பரபரப்பாக எடுத்துக்கொண்டு அது இல்லை நான் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லாமல் முன்கூட்டி அதையே நாம் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். எப்படி எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதாவது ரிட்டையர்டான நீதிபதிகள், சில பத்திரிகையாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள் சொல்லும் பொழுது இது எந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்று சொன்னால், எப்படி என்ஆர்சி என்பிஆர் என்பதற்கு எதிராக இஸ்லாமிய சமூகம் போராட்ட களத்திலே குதித்ததோ அதற்கு ஈக்குவலாக இந்த ஓட்டுரிமை இல்லை என்று சொன்னால் அவன் இந்திய குடிமகனே கிடையாது என்று அவர்களை ஒதுக்குவதற்குண்டான வேலைகள் தான் இந்த பாசிச சக்திகள் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இது போன்றுள்ள பல விழிப்புணர்வு செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படி நம்முடைய உரிமை, நாம் பிறந்த இந்த இந்திய தேசம் விடுதலை அடைவதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் முஸ்லிம்கள் எவ்வளவோ தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட முஸ்லிம்களுடைய வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே மறக்கடிக்கப்பட்டு இவர்களெல்லாம் ஏதோ ஒரு நாட்டிலே இருந்து வந்தேறியவர்கள் என்கிற ஒரு பாவனைகள், ஒரு பிம்பங்கள் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று வளரக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு இதை பற்றியுள்ள எந்த சிந்தனையும் கிடையாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படி நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டு இந்த சுதந்திரத்திற்காக இந்த நாட்டு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளோ பாடுகளை பட்டு நாம் இந்த சுதந்திரத்தை பெற்று இந்த இந்திய தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல இன்றைக்கு 1 மாத காலம் நடத்தப்படக்கூடிய இந்த முகாம்களில் நமக்கென்று அப்ளிகேஷன் வரும் பொழுது அதை நாம் சரியாக நாம் பூர்த்தி செய்து என்ன ஆவணங்களை கேட்கிறார்களோ அதை நாம் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு அடுத்த மாதத்தினுடைய இறுதியில் இறுதி வாக்காளர் வரைவு பட்டியல் ஒன்று வெளியிடப்படும். அதில் நம்முடைய பெயரில் அப்படின்னு சொன்னால் திரும்ப நம்ம அதை மேல்முறையீடு செய்யலாம். இருந்தாலும் அதிலே நாம் ரொம்ப ஒரு கவனமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்துவிடக்கூடாது. ஒரு கவனக்குறைவோடு இருக்காமல் இது நம்முடைய நாட்டினுடைய உரிமை, இந்திய குடிமகன் என்கிற அந்த ஜனநாயக உரிமை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஆதாரை வைத்து மட்டும் நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்தால் நம்மை போல் ஏமாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே இது போன்றுள்ள இந்த ஆவணங்களை நாம் சரியான முறையில் தயார் செய்து கொண்டு அப்படிப்பட்ட அதிகாரிகள் வரும் பொழுது அதை நாம் காண்பித்து நானும் இந்த தேசத்தினுடைய குடிமகன் தான் என்பதை நாம் உறுதி செய்து இப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்காளர் வரைவு பட்டியல் விஷயத்தில் இந்த தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த முகாமை நாம் ஒரு சர்வ சாதாரணமாக நினைத்து விடாமல் அதில் அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்படி அந்த கேட்கக்கூடிய அந்த ஆவணங்களை நாம் சமர்ப்பித்து நம்முடைய பெயர்கள் இருக்கிறதா என்பதையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் நாம் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டு பெண்களுக்கும் இதை பற்றி உள்ள விழிப்புணர்வுகளை நாம் செய்து அதற்குண்டான ஆவணங்களை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்றுள்ள தீய சக்திகளுடைய பிடியிலே இருந்து நம்மையும் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின், அநியாயக்கார இறை நிராகரிப்பாளருக்கு எதிராக
மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷிர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் ஆதிலி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.